இந்திய பிரதமர் 100 ஓட்டு போடட்டும். இவிஎம் மிஷினில் நேரடி ஒளிபரப்பில் அந்த 100 ஓட்டில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் வெற்றி பெறுவதை நேரடி ஒளிபரப்பில் எல்லோரும் பார்க்கலாம். ஓட்டை எப்படி திருடி 15 வருஷம் மோடி ஆண்டார் என்பது வெளி உலகத்துக்கு காமிக்க நான் தயார். அதனால் 2024 பாராளுமன்ற 2024 மாநில தேர்தல் நடத்துறதுக்கு முன்னாடி 2026 வருஷத்துடைய தேர்தல் நடத்துறதுக்கு முன்னாடி நேரடி ஒளிபரப்பில் 15 வருஷம் ஆண்ட மோடி இவிஎம் மிஷினில் அவரே கண்ட்ரோல் பட்டனை ஆன் செய்து கீபோர்ட் அந்த ஓட்டு செக்ஷனை ஆன் செய்து 100 ஓட்டு போடட்டும். ஜெயபாண்டி ஓட்டு போடாமலே நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன். எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல் நிரூபித்து காட்ட இருக்கிறேன். 2026 தேர்தல் நடத்துறதுக்கு முன்னாடி நேரடி ஒளிபரப்பு நடத்த வேண்டும். இவிஎம் மிஷினை பற்றி 20 கேள்வி 24 ப்ராக்டிக்கல் நேரடி ஒளிபரப்பில் செய்து காமிக்க இருக்கிறேன். அதற்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்த வேண்டும். இதற்காக ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நேரடி ஒளிபரப்புக்காக சிறை சென்று வந்திருக்கிறேன். ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு மதுரை சிறையில் 13 மாதம் சிறையில் இருந்திருக்கிறேன். ஜெயம் 1 நீதிமன்றத்தில் வாய்தா 19ஆம் தேதியில் இவிஎம் மிஷினுடைய ஓட்டு திருட்டு அம்பலப்பட வேண்டும். அதற்கு வாய்ப்பு கொடுத்துட்டு தான் தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு சொல்ல இருக்கிறேன். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு 19ஆம் தேதி வாய்தாவில் மோடி 100 ஓட்டு போடட்டும். அதில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் எப்படி வெற்றி பெறேன்னு பார்க்குறோம். ஆகையால் இந்த இவிஎம் மிஷினில் நான் இவிஎம் மிஷின் தயார் பண்ணியிருக்கேன். அந்த இவிஎம் மிஷினில் எப்படி போர்ஜரி நடக்குது, எப்படி கரெக்டாக இயங்குதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இவிஎம் மிஷினு. அந்த ஒவ்வொரு டிஸ்பிளேவை ஆன் பண்ணுறேன். எவ்வளோ நவீனமாக அமைச்சிருக்கிறேன் என்று நீங்கள் எல்லோரும் பார்க்க வேண்டும். இப்போ தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. இதை அனுமதித்த உடனே உங்களுக்கு இந்த கீபோர்டு தான் தேர்தல் ஆணையர் அந்த சோப்பு டப்பா மாதிரி காமிச்சது. அதை பார்த்துட்டீங்க. பாருங்கள் எத்தனை லைட்டு இங்கே கீழே சேவ் லைட்டு வேட்பாளருக்கு எரியும். தேர்தல் ஆணையம் ஓட்டு போடுவதற்கு அனுமதி கொடுத்து விட்டார். ஓட்டு போட இவிஎம் மிஷின் கிட்ட வாங்க. இவிஎம் மிஷின் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நன்றி. பொதுமக்களுக்கு நன்றி. 2017 ஓட்டு போட்ட பொதுமக்களுக்கு நன்றி. 2017 எப்படி நன்றி வர சொல்லுது பார்த்தீங்களா? இப்போ இவிஎம் மிஷின் எப்படி வரவேற்குதுன்னு பாருங்க. எவ்வளோ நவீனமாக அமைச்சிருக்கேன். ஓட்டு போடுவதற்கு அனுமதி பொதுமக்களுக்கு நன்றி. 2017 ஓட்டு போட்ட பொதுமக்களுக்கு நன்றி. 2017 இப்போ தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. ஓட்டு போடுவதற்கு ஓட்டு போடுறேன். 2017 ஓட்டு போட்ட பொதுமக்களுக்கு நன்றி. 2017 தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. ஓட்டு போட்ட பொதுமக்களுக்கு நன்றி. 2017 ஓட்டு போட்ட பொதுமக்களுக்கு நன்றி. தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. ஓட்டு 2017 ஓட்டு போட்ட பொதுமக்களுக்கு நன்றி. 2017 ஓட்டு போட்ட பொதுமக்கள். இப்போ தேர்தல் ஆணையம் எப்படி 4 ஓட்டு தேர்தல் ஆணையத்துக்கு திருடப்படுகிறது பாருங்க. இங்கே ஓட்டு போகிறேன். சவுண்ட் லைட் வந்துச்சு. அங்கே ஓட்டு பொதுமக்களுக்கு திருட்டு வேலை எப்படி நடக்குதுன்னு பாருங்க. 17 சோனியா காந்தி ஓட்டு எப்படி திருட்டுத்தனமாக நடக்குதுன்னு பாருங்க. 17 ஓட்டு போட்ட பொதுமக்களுக்கு நன்றி. 2017 ஓட்டு போட்ட பொதுமக்களுக்கு நன்றி. நன்றி. 2017 ஓட்டு போட்ட பொதுமக்களுக்கு நன்றி. 2017 ஓட்டு போட்ட தேர்தல் ஆணையரை அனுமதிக்கிறோம். இப்போ ஸ்டாலின் ஓட்டு எப்படி திருடப்படுகிறது? நன்றி. 2017 ஓட்டு போட்ட பொதுமக்களுக்கு நன்றி. நன்றி வர சொல்லி முடிச்ச பிறகு நம்ம அடுத்தவங்களுக்கு ஆன் பண்ணுறோம். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. தேர்தல் ஆணையத்துக்கு ஓட்டு போடுறோம். பொதுமக்களுக்கு நன்றி. 2017 இப்போ 10 ஓட்டு போட்டிருக்குறோம். 10 ஓட்டில் யார் லீடிங்கு? தேர்தல் ஆணையத்துக்கு லீடிங்கு 5 ஓட்டு லீடிங்கு, 6 ஓட்டு லீடிங்கு. அப்போ
எல்லாருக்கும் என்ன நினைப்பாங்கன்னா, பூத்துக்குள்ளே போனவங்க 10 பேர் போனாங்க, 10 பேர் ஓட்டு போட்டாங்க, எக்ஸ்ட்ரா போனால் தானே கள்ள ஓட்டு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இப்போ 10 பேர் பூத்துக்குள்ளே போனாங்க, 10 பேர் ஓட்டு போட்டாங்க, 5 ஓட்டு கரெக்டாக விழுந்துச்சு. 5 ஓட்டுக்கு பிறகு தேர்தல் அதிகாரிக்கு 6 ஓட்டு போயிடுச்சு. அந்த ஓட்டு எப்படி போனதை நீங்கள் நேரடியாக பார்த்தீங்க. இதே இது வந்து ரிலே லாஜிக்கில் நான் பண்ணியிருக்கேன். இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பெருசு பண்ணி கூட பார்த்து இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி தான் இவிஎம் மிஷினை வைத்து மோடி 15 வருஷமாக இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறார். இவிஎம் மிஷின் வந்த நாள்லேருந்து இன்று வரைக்கும் இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு பண்ணி தான் ஆண்டிருக்காங்க. மக்களாட்சியில் தமிழ்நாட்டில் 2026 தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்துறதுக்கு முன்னாடி மோடி பிஜேபி சின்னத்துக்கு அவர் ஒரே ஆள் ஓட்டு போடட்டும், அவரே கண்ட்ரோல் சுவிட்சை ஆன் பண்ணிட்டோம், அவரே சின்னத்துக்கு அமுக்கட்டும், எனக்கு எந்த சின்னம் கொடுக்குறீங்களோ அந்த சின்னத்தை கொடுங்க, இந்த மிஷினில் எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல் இந்த மிஷினை கண்ட்ரோல் செய்து இந்த மிஷினில் ஜெயபாண்டி நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன் நேரடி ஒளிபரப்பில். இந்த மிஷின் தயாரிப்பாளரை 20 கேள்விகள் 24 ப்ராக்டிக்கல் ஜெயபாண்டி கேட்குறதுக்கு பதில் சொல்லிவிட்டு இதை நேரடி ஒளிபரப்பில் எந்த விதமான சாஃப்ட்வேர் உதவி இல்லாமல் மோடி 100 ஓட்டு போடட்டும், அந்த 100 ஓட்டில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு நான் வெற்றி பெற்று காமிக்கிறேன். அப்போ மோடி எனக்கு ஓட்டு போடுவாரா? பிஜேபி தானே போடுவார் 100 ஓட்டையும். அந்த 100 ஓட்டில் 75 ஓட்டு நான் எப்படி திருடுறேன்றதை நேரடி ஒளிபரப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த மிஷினு வந்த நாள்லேருந்து இன்று வரைக்கும் மக்களாட்சி இல்லை, ஓட்டை திருடி தான் ஆண்டிருக்காங்கன்றது இந்த அரசியல் கட்சி தலைவர்களை பூரா நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது. அதே மாதிரி ஜெயம் 1 6 ATJ நீதிபதிகளும் ஜெயபாண்டிக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். இந்த பிஜேபி மதுரை மாவட்டத்தில் பிஜேபி சார்பில் வேலைவாய்ப்பு கொடுக்க முடியுமா? படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும்னா இவிஎம் மிஷின் போட்டி நடத்தாமலே நீங்கள் தேர்தல் நடத்திக்கலாம் வேலைவாய்ப்பை கொடுத்துட்டு. 2026 தேர்தல் நடத்துறதுக்கு முன்னாடி இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு செய்ய முடியாதுன்னு நேரடி ஒளிபரப்பு நடத்திட்டு தான் தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்த வேண்டும். அதற்காக 13 மாதம் சிறை சென்றிருக்கிறேன். வருகிற 19ஆம் தேதி இந்த மதுரை கலெக்டரை அற நிர்வாணமாக ஆபாச வீடியோ போட்டேன். எந்த ஒரு பெண்கள் கூட ஜெயபாண்டிய எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கலெக்டருக்கும் நான் அனுப்பியிருக்கேன். இது மாதிரி நடிகர்கள் யாரும் என்ன ஜெயபாண்டி மதுரை கலெக்டரை அற நிர்வாணமாக ஆபாச வீடியோ போட்டேன் என்று யாரும் கண்டிக்கவும் இல்லை. அதே மாதிரி என்னுடைய வீடியோவை பப்ளிசிட்டி பண்ணாமல் மறைத்தது சைபர் கிரைம் ஏன் என்றதை, அதே மாதிரி 5 நீதிமன்றமும் என்னுடைய நான் போட்ட ஆபாச வீடியோவை மறைத்தது ஏன், அதனால் விளக்கம் சொல்ல வேண்டும். அதே மாதிரி 8/12 வாய்தாவில் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டை உத்தரவிட வேண்டும் என்னுடைய பத்திரத்தை வாங்கிட்டு. இல்லை என்றால் வெறும் வாய்தா தேதி மட்டும் சொன்னார்னா 6 ATJ நீதிமன்றம் ஜெயபாண்டிக்கு 1 கோடி ரூபா அவதாரம் கட்ட வேண்டும். நான் 75 நாளைக்குள்ள மதுரை மாவட்ட மாணவ மாணவிகளுக்கு வேலை வாய்ப்புகள், படிக்கிற பிள்ளைகளுக்கு சம்பளமும் கொடுக்க போகிறேன்னு பத்திரத்தில் எழுதியிருக்கேன். இது மாதிரி எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் யாராவது செய்ய முடியும் என்றால் நான் கூட ஒதுங்கிறேன், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். இல்லை உங்களால் முடியாதுன்னா எனக்கு வாய்ப்பை கொடுங்க. 75 நாளைக்கு நான் அந்த வேலை வாய்ப்பு கொடுத்து பிள்ளைகளுக்கு படிக்கிற பிள்ளைக்கு சம்பளம் கொடுத்து 10, 11, 12 படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்க இருக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில்